நாம் சொல்லுவதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான். அட ஆ நம்ம பசங்க கூட சொல்றத கேட்க மாட்டாங்க. நம்மள்ட்ட உரிமையோட எதிர்த்து பேசுவாங்க. ஆனா, என்னோட தங்கச்சி பசங்க வந்து நான் சொன்னத என்னைக்குமே அவங்க வந்து தட்டுனதே இல்ல. எனக்கு படிக்கணும்னு ஆசை. எம்.ஏ. தமிழ் படிக்கணும்னு எனக்கு படிக்க முடியல. என்னோட ஆசையை நிறைவேத்தி வச்சவரு என்னுடைய மருமகன் தான். இப்ப அவர் சொல்றதுக்காக படிச்சியா? புடிச்சு படிச்சியா? மாமா சொன்னதுக்காக. மாமா சொன்னதுக்காக தான் படிச்சா. உனக்கு சார். புடிச்சு படிக்கல. இல்ல சார், அதுக்கப்புறம் புடிச்சிச்சு. நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 16 வருஷம் போல இருக்கும் சார். அப்பா ஊர்ல இல்ல சார் நானு. கொஞ்சம் புவர் ஃபேமிலி. அதனால ஃபுல்லா பார்த்துக்கிட்டது மாமா தான். 2 வீடு இருக்கு மாமாவுக்கு. ஒரு மாடி வீடு, பக்கத்துல ஒரு ஷீட் வீடு. நாங்க படிக்கணும் அப்படின்ட்டு எங்கள விட்டுட்டு அவங்க தனியா வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. உண்மதான். அதாவது அவ வேற வழியே இல்ல. அவங்க வந்து அவங்களுடைய வீட்டிலிருந்து எங்க வீட்டுக்கு வரா மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து வெளியூர்ல வந்து வேலை பார்க்குற மாரி இருந்தாரு. அதனால தங்கச்சி, பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இருக்கிறாங்களே, நம்ம எங்க போறது அப்படின்லாம் வந்து என்னுடைய மனைவி சைடு வந்து அந்த பிரச்சனைலாம் வந்தது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. உடனே நான் வந்து வெளியில போயிட்டேன். அவங்கள அழைச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு வாடகைக்கு வீட்ல இருந்துட்டு, இவங்க வந்து அதுல இருந்தாங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க வீட்ல இருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னாக்கா அது ஒரு சின்ன சிக்கல் வரும். மாப்பிள்ளை பார்க்கும்போதோ, இல்ல பொண்ணு பார்க்கும்போதோ, இவங்க வீடு எதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஒரு சிரமம் இருக்கும். மாமா வீட்ல இருக்காரு, மாமா வீட்ல இருக்காரு அப்படின்ட்டு.